நாம முறையிட மாட்டேன்னு எல்லா மனுஷங்கள்டையும் சொல்றோம், கஷ்டமா இருக்குது சார், வேதனையா இருக்குது சார், வேலை இல்லை சார், குடும்பத்துல நிம்மதி இல்லை சார், எப்ப பார் சண்டை சார், ஓயா பிரச்சனை சார், வறுமை சார், எல்லாருக்கிட்டையும் சொல்றோம். ஆனா கடவுள்கிட்ட நம்ம முறையிட மனுஷனை பார்த்து அழுவோம், ஒரு உதவி கேட்டு அழுவோம். ஆனா நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஒரு முறையிடுறது இல்லையா? முறையிடுதல் என்பதுக்கு கிரையிங் தான், அழுறோம். யாருக்கிட்டையும் அழுகுறோம் பாருங்க. ஒருத்தர் பாருங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு, இன்னொருத்தர் அவரோட கொஞ்சம் வசதியானவர் அந்த பக்கம் வராரு. எப்படிப்பா இருக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு வசதியானவர். அதுக்கு இந்த வசதி குறைவானவர் சொல்றாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், அந்த மாதிரி சார், இந்த மாதிரி. கொஞ்ச நேரத்துல எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்றாரு. சொல்லும் போதே கண்ணு கழுவு அழுகுறாரு. அந்த வசதியானவர் என்ன பண்ணார், கவலைப்படாதப்பா எல்லாம் மாறும், கடவுள் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். கவலைப்படாதப்பா நான் தரேன், இந்தா வச்சுக்கோ, இந்த சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ, செல்லுக்கு வச்சுக்கோ, எந்த ஒரு உதவியும் செய்யல, தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அந்த மனுஷன்கிட்ட இவன் ஏக்கத்தை சொல்லி அழுகுறான், அவன் வந்த பிரயோஜனம் இல்லை. அதனால கடவுள்கிட்ட தான் நம்ம முறையிடல். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதா, அவங்க ரொம்ப யாராவது துன்பப்படுத்துறாங்களா, ரொம்ப டென்ஷன் பண்றாங்களா, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்களா, நீங்க கவலைப்படாது, கடவுளை நோக்கி முறையிடும். நிச்சயமா கடவுள் உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே பாருங்க நியாயாதிபதிகள் 4:3, அதே நியாயாதிபதிகள் 10-12 2 அதிகாரத்தை வாசிக்கும். நியாயாதிபதிகள் 4:3 இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். அல்லேலூயா. யார் இந்த நியாயாதிபதினு பார்த்தா சிசேரான்ற ஒரு ராஜா. சிசேரான்ற ஒரு ராஜா 20 வருஷம் ஜனங்களை ரொம்ப ஒடுக்குறான் பாரு. நியாயாதிபதி காலகட்டத்தில், ஜட்ஜஸ் என்ற அந்த புஸ்தக காலகட்டத்தில் அந்த சிசேரான்ற ஒரு ராஜா 20 வருஷம் ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான், ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அவனுக்கு எவ்வளவு ரதங்கள் இருந்துதான், அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தன. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, இந்த இடத்துல ஜனங்க என்ன பண்றாங்க, கடவுளை நோக்கி முறையிடுறாங்க. ரொம்ப ஒடுக்கப்படும் பொழுது, ரொம்ப வேதனைப்படும் போது, அவங்க தாங்க முடியாத ஒரு நிலைமை வந்து பாருங்க. அப்ப அவங்க யாரை நோக்கி முறையிடுறாங்க, கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கடவுளை நோக்கி முறையிடும் பொழுது கடவுள் அவரை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 4ஆம் வசனத்தை படிக்கிறோம். அக்காலத்திலே தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். கடவுள் அவங்களை அங்கிருந்து காப்பாற்ற ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். சிம்சோனெல்லாம் உருவாக்க ஆரம்பிக்கிறார். சிம்சோனை தேவன் பெரிய ஒரு ஆசீர்வாதமான, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான மனுஷனாய் மாற்றுகிறார். அதே 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 10-12 11 வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்களுக்கு கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் ஜனங்களை எத்தனையோ விதமான ஜனங்கள் ஒடுக்க ஆரம்பிச்சு. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனை விதமான ஜனங்கள் ஒடுக்க ஆரம்பிச்சாங்க. வாசிக்கிறோம் பாருங்க. எகிப்தியரும் 1, எமோரியர் 2, அம்மோன் புத்திரர் 3, பெலிஸ்தியர் 4, சீதோனியர் 5, அமலேக்கியர் 6, மாகோனியரும் 7 விதமான ஊர் ஜனங்க இந்த இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்குறாங்க. நல்லா கவனிங்க சார். நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் எங்கே போனாலும் நிம்மதி இல்லையே, வேலையில் நிம்மதி இல்லையே, அங்கே நிம்மதி இல்லையே, எங்கே நிம்மதி இல்லை, எங்கே போனாலும் நம்ம வாழ்க்கையில் வேதனை உண்டாகுதுன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 தேசம் 7 நாட்டு மக்கள் அவங்களை ஒடுக்க ஆரம்பிச்சு. ஆண்டவர் சொல்றார், அவங்க எவ்வளவு ஒடுக்குனாங்களோ அவ்வளவா பெருகினார்கள். இல்லையா? ஏன்னா அவங்க யாரை நோக்கி முறையிடுறாங்க,
தேவனை நோக்கி அழலாம். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, நம்ம ஆண்டவரை நோக்கி முறையிடும் பொழுது, அழும் போது தேவன் நம்ம கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கு. இல்லையா? அழுதுக்கிறீங்களா நீங்க கடவுளை நோக்கி? கடவுளை நோக்கி அழுதுருக்கீங்களா? நான் அழுதுருக்கேன். பலவிதமான உபத்திரங்கள் வரும்போது, உபத்திரங்கள் வழியா நடக்கும் பொழுது, துன்பங்கள் நெருக்கம். அப்படி நெருங்கும் பொழுது ஆண்டவருக்கு என்னால நான் எப்போ எங்கள் அப்பா செத்துது கூட எனக்கு தண்ணி வராது, தண்ணி வரல கண்ணில். எங்கள் அப்பா செத்துட்டாரு, அது கூட நான் அழவே இல்லை. ஃபீல் பண்ணேன், மனசுக்குள்ள கவலைப்பட்டேன், ஆனால் கண்ணில் தண்ணியே வரல. ஆனால் சில உபத்திரவத்தின் வழியாக நடந்து போகும்போது, அந்த ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரும்போது, அந்த உபத்திரவம் நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது, கடந்து போகும்போது, அந்த ஆதரவு சொல்ல முடியும். மன குமுறல் அப்படி என்ன அறியாமலே மாலை மாலையா தண்ணி கண்ணில் வராது. ஆண்டவரே, இந்த நிலைமை மாறாதா? சூழ்நிலை மாறாதா? எனக்கு நன்மைகள் நடக்காதா? ஆசீர்வாதங்கள் வராதா? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா? அப்ப நான் ஊழியக்காரன் கிடையாது, விசுவாசி. விசுவாசியா இருக்கும்போது உங்களை மாதிரி ஒரு சர்ச்சைக்கு போயின்னு இருக்கிற ஒரு ஆள் நான். அப்பவே ஏகப்பட்ட கஷ்டம், துன்பம், துயரம், வாழ்க்கையில் அடி மேல அடி, வேதனை மேல வேதனை, துன்பம் மேல துன்பம். யாருக்கிட்ட போய் சொல்லி அழலாம் அப்படின்ற மாதிரி வேதனை. யோசனை பண்ணிக்கிறேன், குடும்பத்துக்கு நான் தான் தலைவர். நானே குடும்பத்துக்கிட்ட போய் சொல்லி அழ முடியுமா? குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சோர்ந்து போயிடுவாங்க. அப்போ நான் யார்கிட்ட சொல்லி அழ முடியும்? போவேன், சைக்கிள் எடுத்துன்னு ஓடுவேன். அப்போல்லாம் சைக்கிள் தான். சைக்கிள் எடுத்துன்னு பால் மராமல் மெரிச்சிக்கின்னு பீச்சுக்கு போவேன். பீச்சுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து இருப்பேன். அங்கே படகு இரவு 11 மணி ஆகிடும். உட்காந்து அழுவேன். படகுல உட்காந்து, போட்டில் உட்காந்து, கப்பலில் உட்காந்து அழுவேன் அழுவேன் அழுவேன். அழுது ஜபத்தை வானத்தை பார்த்து அழுதுட்டு நான் முறையிட்டு வருவேன். அப்படி வந்து கொஞ்சம் ஒரு வாரம், ஒரு மாசத்துக்குள்ள நிறைய பிரச்சனை மாறாது. அல்லேலூயா. அப்ப நான் கண்டுபிடிச்சேங்க, அப்ப தேவனை நோக்கி முறையிடும் பொழுது நம்ம வாழ்க்கையில எக்கச்சக்க மாற்றங்கள் வருதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. அந்த முறையிடுதல் வந்து எதை காட்டுது? கண்ணுல இருந்து நம்மள அறியாமலே தண்ணி வருது. அழுது முறையிட்டு ஆண்டவரே அப்படின்னு நம்மள அறியாம. ஏன்னா அழன்றது சீக்கிரத்துல நம்ம யாரும் முன்னாடி அழ மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். அழுதா நம்மள என்ன நினைக்க போறாங்களா, என்னம்மா அழுதா நம்ம என்ன சொல்ல போறாங்களோ, அழுதா நம்ம கெத்து போன மாதிரி, கௌரவம் போன மாதிரி, உங்ககிட்ட போய் அழுதுட்டானே, ஐயோ அழுதுட்டு போனா பாருப்பா நம்ம கிட்ட வந்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு. அவள் சீக்கிரம் நான் யாருக்கிட்டையும் எங்கள் அப்பா செத்துறதுக்கு நான் அழலைன்னா அப்போ பார்த்துங்க என் கண்ணில் தண்ணியாக வராது. ஏன்னா எல்லாத்தையும் ரொம்ப சவாலாக எதிர்கொள்கிற ஆள் நான். எல்லாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம்டா, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், அப்படி ஒரு தைரியமாக இருக்கிற ஆள் நான். ஆனால் என் கண்ணிலே என்ன அறியாம சில நேரங்களில் தண்ணி வந்துடுச்சு. ஏன்னா அந்த வேதனை அப்படிப்பட்டதா, அந்த பாதை அந்த மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் என்னை கடந்து போன உபத்திரவங்கள், துன்பங்கள், துயரங்கள் அப்படிப்பட்டதா இருந்தது. அதான் என்னையும் சமாளிக்க முடியாம நான் போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அழுது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஏன்னா மாம்சமான யாவரும் கடவுள்கிட்ட வந்தா ஆகும். எல்லாரும் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, முட்டி போட்டு நான் ஒரு முன்னாடி மண்டிடணும். அவர் முன்னாடி என்ன பண்ணணும்? மண்டிடணும். முட்டி முழங்கால் முடையணும். இந்த பூமியில இருக்கிற எல்லா காலம், எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணோம், எல்லா கால்களும் அவருக்கு முன்னால முடங்கணும். நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றேன், என்னதான் நடக்கட்டும், எது நடந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம்டா, 6 இயர்ஸ் ஆகும் 100 இயர்ஸ் ஆகும்னு சொல்லி அப்படி கெத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். இல்லையா? கெத்த விடவும் மாட்டேன் நான், அந்த கௌரவத்தை விட்டு விட மாட்டேன். யாரும் முன்னாடி போய் பிரச்சனை சொல்லவும் மாட்டேன் நான். என்னால முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்பேன். அதான் என்னுடைய எல்லாரும் எப்படி நீ மட்டும் நிக்கிற, நாங்களாவது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை ஷேர் பண்ணிடுறோம், சொல்றோம். நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்ற, கம்பீரமா இருக்கிறியாடா, நல்லா துண்டுற, நல்லா தூங்குற, நல்லா போற, நல்லா வர. ஃப்ரெண்ட்ஸுங்களை கிட்ட விட திக்கு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாருக்கிட்டையும் கூட சரி, என்னுடைய ரொம்ப கஷ்டமான பாரமான சூழ்நிலை சொல்லவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு தைரியமா ஃபேஸ் பண்ணுறேன். இல்லையா? ஏன்னா அப்பவே கல் நெஞ்ச காரணம், கல் மாதிரி இருக்கிறாங்க. எது வந்தாலும் தாங்குறான்டா, எதையும் தாங்கும் இதயமாக்குறாங்க. ஆனா எனக்கு தான் தெரியும், சில நேரங்களில் என்னால் தாங்க முடியாம தான் போய் கடவுள்கிட்ட முட்டிக்கால் போட்டேன், சரண்டர் ஆகிட்டேன். அவர் தான் ஆண்டவரை காப்பாற்றணும், நீங்க தான் ஒரு வழி உண்டாக்கணும், நீங்க தான் எனக்கு ஒரு வாசல்களை திறக்கணும், ஆசீர்வாதமான வாசல்களை என் வாழ்க்கையில திறக்கணும், நன்மையான வாசல்கள் என் வாழ்க்கையில திறக்கணும். என்னால் முடியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடினேன். ஆக்சுவலா என்னால் முடியல, உன்னை நோக்கி வந்திருக்கிறேன், உங்களை நோக்கி முறையிடுறேன், உன்னை நோக்கி கதறேன்.
எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கடைசியில் எங்கே போய் ஹெல்ப் நிற்கிறேன்? முறையிட்டு. அதான் ஜனங்க